மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? வளமாகவும், நலமாகவும் நீங்க இருக்கணும்னு சொல்லி, அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவ நான் தொடங்குறேன். எந்த கடவுள வழிபாடு செய்யலாம்? மகர ராசிக்காரங்களுக்கு சனீஸ்வர பகவானே ராசி அதிபதியாக கொண்டவங்க. நியாயத்தின், தர்மத்தின் பக்கம் நிக்கக்கூடியவங்க. நீ எனக்கு சொந்தமோ, பந்தமோ, நீ தெரிஞ்சவனோ, தெரியாதவனோ, நீ தப்பு பண்ணியிருந்தா, உனக்கு நான் சாதகமா நிக்க மாட்டேன். எந்த பக்கம் நியாயம் தர்மம் இருக்கோ, அந்த பக்கம் தான் இருப்பேன். இதுதான் மகரத்துடைய குணம். அது கூட பொறந்தவங்களோ, பெத்தவங்களோ, கட்டிக்கிட்டவங்களோ, பெத்ததோ யாராக இருந்தாலும் சரிங்க, ஒரே மாரி தான் இருப்பாங்க. பேசி விட்டுடுவாங்க. இவங்களும் அதே மாரி தாங்க. உண்மைக்கு புறமா நடக்க மாட்டாங்க. மகரத்துடைய குணம் இதுதான். உங்கள பொறுத்த வரைக்கும், சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் எப்பவுமே தேவை. ஏன்னா, நம்மளுடைய அப்பா நல்லா இருந்தா மட்டும் தான், நம்முடைய வீடு பாத்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கும். சந்தோஷமா இருக்கும். அப்படிதான். உங்களுடைய அதிபதியுடைய பலம் தான் உங்களுடைய வாழ்க்கை நிலைக்கு உயர்வை கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி, அதாவது நவகிரகங்கள வீற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு உங்களால முடிஞ்சதுனாக்க கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உங்களுடைய வாழ்க்கை நிலையில உயர்வுங்கிறது வந்துட்டே இருக்கும். எப்பேற்பட்ட எதிரிகள் வரட்டும், எப்பேற்பட்ட தடைகள், தாமதங்கள் வரட்டும், எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வரட்டுங்க. உங்களுக்கு என்ன தசை வேணா நடக்கட்டும், என்ன கிரக நிலையில் மாற்றம் வேணா நடக்கட்டும். உங்களுக்கு இவரு பலம் சேர்ப்பார், பாதுகாப்பு கொடுப்பார். இதை தாண்டி மகர ராசிக்காரங்க அனுதினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம். அனுதினமும் ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்யறதாங்க உங்களுக்கு உத்தமம். ஆஞ்சநேய பெருமானுடைய வழிபாடு நமக்கு எப்படி பலன் கொடுக்கும்னா, முதல்ல அவருடைய வலிமையை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உடல் வலிமை, மன வலிமை கொண்டவர். அனுமன வழிபாடு செய்வதனால நமக்கு உடல் வலிமையும் கூடும், மன வலிமையும் அதிகரிக்கும். எப்பேற்பட்ட இன்னல்கள் இருந்தும் நம்ம வெளிவருவதற்கான நல்ல வழிகாட்டுவர். அவருக்குரிய மந்திரத்தை நம்ம கூறுவதனால சகல நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். அதாவது ராம பக்தனான அனுமனுக்கு வாயுபுத்திரன், அஞ்சனை மைந்தன், கேசரி மைந்தன், ஆஞ்சநேயர், மாருதி, சுந்தரன், சொல்லின் செல்வன் சொல்லிட்டு நிறைய பெயர் இருக்கு. அந்த பெயர்கள் எல்லாமே அனுமனுடைய பெருமைகளை உணர்த்தக்கூடிய விதத்துல இருக்கு. சரிங்களா? அது வாலிக்கிட்ட இருந்து சுக்கிரவனை காத்தவர். ராமனுக்காக கடலை கடந்து சீதாதேவியை தேடி கண்டுபிடித்தவர். அதே மாதிரி சீதாதேவி ராமர்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுல மிக முக்கிய பங்கு இவருக்கு உண்டுங்க. அதே மாதிரி இவரால உங்களுக்கு சகல நன்மைகளையும் கொடுக்க முடியும். இவரை நீங்க வழிபாடு செய்யறத விட ஸ்ரீராமா அப்படி சொன்னாலே போதும், ஓடோடி உதவி செய்வார், பிரச்சனைகளை தீர்த்து வைக்குவார். இப்படிப்பட்ட ராமபக்தருக்குரிய மந்திரத்தை அனுதினமும் 108 முறை நம்ம மனம் உருகி அவர்கிட்ட வேண்டணும் அப்படின்னா நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுவதோடு எப்பேற்பட்ட இன்னல்கள்ல நீங்க இருந்தாலும் சரிங்க, அதுல இருந்து உங்களை காத்தருள்வார். என்னமா மந்திரம் அது? ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்ராய தீமகி தன்னோ அனுமன் பிரச்சோதயாத். இந்த அனுமனுடைய மந்திரத்தை தினமும் நீங்க உச்சரிக்கிறதுனால உங்களுக்கு எப்பவுமே அவரு துணையாக இருந்து அருள் செய்வார். உங்களை எந்த ஒரு ஆபத்தும் பிரச்சனைகளும் நெருங்காத வகையில காத்தருள்வார். இன்னும் ஒரு படி மேல சொல்றேன், கேட்டுக்கோங்க. வீரம், ராம பக்தி, ராம சேவை, இதுதான் இவருடைய மனசுல இருக்கிறது. குறிப்பா ராம சேவை ஒன்றே தன்னுடைய வாழ்நாள் நோக்கம்னு வாழக்கூடியவர். எங்கெல்லாம் ராமபிரானுடைய நாமம் ஒலிக்குதோ அந்த இடத்துல உடனே தோன்றி பக்தர்களை இந்த கலியுகத்துல இருந்து காத்து வரார். அனுமனை பொறுத்த வரைக்கும் தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு வெற்றி, மகிழ்ச்சி, நிம்மதி, தைரியம், ஆரோக்கியம் எல்லாத்தையுமே வழங்கக்கூடியவர். மகர ராசிக்காரங்களே, நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எதனால வழிபாடு செய்யணும், இவரை வழிபாடு செய்வதனால உங்களுக்கு என்ன பலன்கிறத நம்ம விரிவா சொல்லியிருக்கோம். இப்போ தலைப்பை பார்த்திருப்பீங்க. மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள்ள மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகளான 8 பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. 100% ரகசியமான பதிவுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லாமே மாறப்போகுது. இனி மகர ராசிக்காரங்களை யாராவது தொடணும்னு நினைச்சா கூட அவங்களுக்கு மரண பயம் உண்டு.
காரணம் கேட்டீங்கன்னா, உங்களுடைய அதிபதியுடைய பலம் அந்த மாதிரி. அவரோட சேர்த்து நீங்க அனுமரை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா, நீங்க அந்த ராமபிரானின் தூதர் போலவே உடல் வலிமையும், மன வலிமையும் பெற்று எல்லாத்தையுமே அசால்ட்டா சமாளிச்சுருவீங்க. இவர் வழிபாடு செய்யும்போது நமக்கு சங்கடங்கள் விலகுது, சந்தோஷம் உண்டாகுதுங்கிறத சொல்லிட்டேன். இவர நீங்க எப்படி வழிபாடு செய்யணும்? வெற்றிலை மாலை சாற்றி, இல்ல வடை மாலை சாற்றி, துளசி மாலை சாற்றி, வெண்ணெய் காப்பிட்டு, செந்தூர காப்பிட்டு, அனுமனை வழிபாடு செய்வதனால, அவருடைய மனசு குளிர்ந்து போகும். அவருக்கு சாத்திய வெண்ணெய் உருகுவதற்குள்ள, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே நீக்கக்கூடியவர் இந்த அனுமன். புரியுதுங்களா? நம்ம எல்லாரும் கடவுள்கிட்ட போய் வேண்டுறது, "கடவுளே எப்படியாச்சும் என் பிரச்சனை காணாம போயிடும். கடவுளே எப்படியாச்சும் என் பிரச்சனை சரியாகணும்." இதுதான் நம்ம வேண்டுறோம். அதற்கு உத்தரவாதம் தரக்கூடிய தெய்வம் நம்மளுடைய அனுமன். இதான் சொல்றேங்க இல்லையா? நீங்க அவருக்கு சாட்சி அந்த வெண்ணெய் உருகுவதற்குள்ளாக உங்களுடைய பிரச்சனைகள் மறைய ஆரம்பிக்கும். அப்படி அனுதினமும் முடியாதவங்க, ஒவ்வொரு சனிக்கிழமையும் கட்டாயம் இவர்கிட்ட போய் ஒரு அட்டெண்டன்ஸ போட்டு வாங்க. புரியுதுங்களா? சில நேரங்கள்ல மகர ராசிக்காரங்க ரொம்ப பயம் வருது. வெளிய சொல்ல முடியாம அப்படியே சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த பயம் சுத்தமா உங்கள விட்டு விலகணும். உங்களுடைய செயல்பாடுகள் சிறக்கணும். எந்த ஒரு தடையும், தாமதமும் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நெனச்சுனாக்க, இத கட்டாயம் செய்யும். நல்லதே நடக்கும். இப்போ மகர ராசிக்காரர்களுக்கான பலன்கள் பார்க்கலாமா? மகர ராசிக்காரங்க இப்ப யோசிப்பீங்க, "ஏம்மா என்னோட ஜாதகமே உன் கையில இல்ல. நாங்க எங்கேயோ இருக்கோம். சொல்லப்போனா மகர ராசியில கோடான கோடி பேர் இருப்போம். எங்கேயோ பொறந்து, எங்கேயோ வளர்ந்து, ஏதாவது ஒரு பேர்ல, ஏதாவது ஒரு ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருப்போம். நீ எப்படி எங்களுக்கு பலன் சொல்லுவ?" சொல்லாங்க. பொது பலன்கள கணிச்சு சொல்ல முடியும். மகர ராசியில இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோணம் நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பலன்கள் பொருத்தமாகும். குறிப்பா உங்களுக்கான பலன்கள் எப்படி கணிக்கப்படுதுன்னா, அதாவது நவகிரகங்களுடைய அமைப்பு, அவங்க உட்கார்ந்திருக்கக்கூடிய இடம், இதை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் அமையும். அப்படி பார்க்கிறப்போ, தன, வாக்கு, குடும்பஸ்தானத்துல நவகிரகங்களுடைய முதல்வன் சூரிய பகவான், உங்களுடைய அதிபதி தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான். இவங்க 2 பேருடைய கூட்டணி. மகரத்திற்கு சாதகமா, பாதகமா? அடுத்து தைரிய வீரியஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் புத்திக்கு அதிபதி புதன் பகவான், உச்சபட்ச வாழ்க்கையை அருளக்கூடிய சுக்கிர பகவான், அவர் கூடவே கொஞ்சம் மோசமான ராகு பகவான். ஏன்னா இவர் பாம்பு கிரகம், நிழல் கிரகம், பின்னோக்கி நகரக்கூடியவர். சோ இவங்களால உங்களுக்கு சாதகமா, பாதகமா? அடுத்து பஞ்சமஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய எல்லாருக்கும் நல்லது மட்டுமே செய்யக்கூடிய குரு பகவான். அடுத்து ரண, ருண, ரோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்காரு. அதுவும் வக்ரகதியிலே இருக்காரு. அடுத்து பாகிஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகுனுடைய தம்பின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாம்பு கிரகமாக பின்னோக்கி நகரக்கூடிய கேது பகவான் உட்கார்ந்திருக்காரு. சோ இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய 8 பிரச்சனை, பிரச்சனை எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரிம்மா, நானும் கடனை உடனெல்லாம் வாங்கி பாக்குறேன். செலவு மட்டும் கைய மீறி போய்க்கிட்டே இருக்கு. இதுதான் மகர ராசியுடைய பெரும் பிரச்சனை. பொருளாதார நெருக்கடியே இங்கதான் சந்திச்சிட்டு இருக்கீங்க. சோ அந்த வீண் செலவுகள் குறையுது. விஷயம் சாதகம். 2வது பிரச்சனை என்ன? நீங்க கடன் வாங்குறீங்க, செலவு அதிகமாகுது அப்படின்னா, பணவரத்து இல்லன்னு தானே அர்த்தம். சோ அந்த பணவரத்து அதிகமாகுது. 2வது சாதகம். அடுத்து 3வது, எத செஞ்சாலும் சரிம்மா, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. எல்லாம் கைக்கூடி வர மாரி இருக்கு. கடைசியில பார்த்தாக்க அங்க ஒண்ணுமே இல்ல. இவ்ளோ தூரம் நம்ம உழைச்ச உழைப்புலாம் எங்கடா போகுதுன்ற அளவுக்கு கஷ்டமா இருக்குமா? அப்போ உங்களுடைய காரியங்கள்ல இருந்து வந்த தடைகள், தாமதங்கள் அகலுது. 3வது விஷயம். அடுத்தது 4வது. சொந்தமா தொழில் செய்றீங்க, வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னா, அதுல நான் முன்னாடி எப்படி நீங்க வேலைய சொன்னனோ அதேதான். எவ்வளவுதான் கடினமா உழைச்சாலும் சரி, நெறைய திட்டங்கள போட்டு நெறைய சலுகைகள் கொடுத்து, என்ன பண்ணாலும் சரி, தொழில் வியாபாரத்துல அலைச்சல் மட்டும் தாம்மா மிச்சம். லாபம்ங்கிறது வெளிய சொல்லக்கூடாது. நஷ்டத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் இத்தன நாளா மகர ராசியுடைய வாழ்க்கை நிலை. இனி தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், சின்னவங்களோ, பெரியவங்களோ, நீ எந்த துறைகள்ல வேணா இருங்க, எப்படி வேணா இருங்க. லாபம் உண்டு. உங்களுடைய தொழில் சிறக்கும், வியாபாரம் பெருகும். அடுத்து 5வது, உத்தியோக பணிகள்ல இருக்கீங்க. தனியார் துறையோ, அரசாங்க துறையோ, ஆண்களோ, பெண்களோ. இல்ல ஒருத்தருக்குள்ள கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரிங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் வேலை மட்டும் மாடு மாரி செய்யறேன். எனக்கு ஆனா அங்கீகாரம் இல்ல. ஏன்? நான் உழைக்கிறதுக்கான கூலி கூட இல்லம்மா. இதுதான் மகராசியுடைய இப்ப நிலை. ஆனா இனி
வேலை பளு குறைய போகுது. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்க போகுது. குறிப்பா அலுவலக பணிகள்ல இருக்கிறவங்க, உங்களுடைய செயல்பாடுகள கவனமா செய்யறது ரொம்ப நல்லதுங்க. இத்தன நாளா கவனம் இல்லாதனாலும் மத்தவங்கலாம் உங்களுடைய உழைப்ப சுரண்டிக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அடுத்த 6வது குடும்பம்னா மகரத்திற்கு உசுரு. குடும்பத்துடைய நிம்மதிக்காக தான் நீங்க அவ்ளோ நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ குடும்பத்துல நிம்மதி இருக்க போகுது. கணவன் மனைவி உறவெல்லாம் உங்களுக்கு இருந்த அந்த மன வருத்தங்கள் மறைய போகுது. புரியுதுங்களா? அடுத்ததா 7வது தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியம். அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அவங்கள டாக்டர்ட்ட கூட்டு போறத விட, அவங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியல. இதுதான் மகரத்துடைய மனநலம். சோ இந்த காலகட்டத்துல தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியம் மேம்பாடு உண்டுங்க. இதனால தொடர்ந்து ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. அடுத்து 8வது விஷயங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும், எந்த ஒரு காரியத்தையுமே முன்னாடியே நல்லா யோசிச்சு சாதிக்க போறீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்கலாம் எல்லா விதங்களுமே வெற்றி அடைய போறீங்க. இப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் மறையக்கூடிய இடத்த சொல்லிட்டேன். இப்ப நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நீங்க பிரிவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. சோ அதனால அத பத்தி வருத்தப்படாதீங்க. திரும்பவும் உங்ககிட்ட வந்துருவாங்க. அதே மாரி கண்மூடித்தனமா எதையுமே செய்யக்கூடாது. ஒரு விஷயத்த நீங்க செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்யணும். உங்களுக்கு தெரியலையா? அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் கிட்ட ஆலோசனை வாங்கிட்டு செய்யணும். இல்லையா விட்டுறணும். அதே மாரி எல்லாரையுமே அனுசரிச்சு நடந்துக்கணும். குறிப்பா அரசியல் துறையில இருக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே அனுசரியா நடந்துக்கோங்க. அது உங்களுக்கும் நல்லது, மற்றவர்களுக்கும் நல்லது. அடுத்து மாணவர்கள பொறுத்தவரைக்கும், கல்வியில முன்னேற்றம் அடைய கடினமா உழைக்கணுங்க. விளையாட்டுலயும் ஆர்வம் இருக்கும். இருந்தாலும் படிப்புலயும் கொஞ்சம் ஆர்வம் செலுத்தினா மட்டும் தான், பொதுத் தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும். சோ இந்த இடத்தையும் கொஞ்சம் பாருங்க. நான் ஸ்கூல் படிக்கல, காலேஜ் படிக்கல, பிஹெச்டிலாம் படிக்கல. நான் அரசாங்க தேர்வுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேலை கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க. ஏன்னா, உங்களுடைய அதிபதி சாதகம். அவரு கூட இருக்கக்கூடியவரு சூரிய பகவான். அரசாங்க காரியங்களுக்கு சூரிய பகவானுடைய அனுகிரகம் தேவ. அவரு உங்க அதிபதி கூட கூட்டணியில இருக்கிறது, உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி ஏற்படுத்தும். புரியுதா? அரசாங்க உத்தியோகம் மட்டும் இல்லைங்க. அரசு சம்பந்தப்பட்ட எந்த காரியமா இருந்தாலும் சரிங்க, முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு சாதகம். அடுத்தா, எனக்கு திருமணமே ஆகலம்மா. வரன் தேடி தேடி வயசாகுதே தவிர்த்து ஒரு நல்ல வரன் அமையல. இதுவரைக்கும் நான் பண்ண செலவ பார்த்தோம்னா, பல லட்சம் செலவு பண்ணிட்டேன்ம்மா. கட்டாயம் முயற்சி பண்ணுங்க. பெரிய அளவு இல்ல. சிறு முயற்சியே உங்களுக்கு நல்ல வரன கொண்டு வந்து சேர்க்கும். ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி. அதே மாரி வேலை இல்லாதவங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஆல்ரெடி நான் ஒரு வேலையில இருக்கீங்க. போதுமான வருமானம் இல்லையா? ஒரு நல்ல சம்பளம் இருக்கக்கூடிய வேலைக்கு முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் அது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்க திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அத நீங்க கை நழுவ விடாம பயன்படுத்துறது தான் உங்களுடைய சாமர்த்தியம். மேலும் சொல்லணும்னா, ஏற்றமான காலகட்டம். வியாபாரத்துல மட்டும் கவனமா இருங்க. அலட்சியத்த விட்டுடுங்க. கண்மூடித்தனமா யாரையும் நம்புறதும், கண்மூடித்தனமா நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்க, அது சாதகமா நடக்குங்கிறதுல நீங்களே முடிவு பண்ணிட்டு ஒரு வேலைய செய்யறதும், அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். சோ மகர ராசிக்காரங்களே, எங்கும் உஷார், எதிலும் உஷார். சின்ன சின்ன விஷயங்கள் கூட முக்கியத்துவம் கொடுக்குவீங்க. குறிப்பா பேச்சு, நடத்தை. இது கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. என்ன வெளிப்படையா பேசிடுறீங்க. ஒரு சில இடங்கள்ல உங்களுடைய பாடி லாங்குவேஜும் ஒரு மாதிரி உங்க கோவத்த காட்டிடும். அதுல கொஞ்சம் கட்டு வேணும். அடுத்து வியாபாரத்த பொறுத்தவரைக்கும், பணவரவு உண்டுங்க. ஆனா பணம் தொடர்பான பரிவர்த்தனைகள் செய்யறப்போ கவனமா இருங்க. ஒரு பேங்க்கே போறோம். இல்ல ஒரு கஸ்டமருக்கு நம்ம பணம் போட்டு விடுறோம். அப்போ அந்த பேங்க் டீட்டெயில்ஸ 1க்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரூ. 1 அனுப்புறது, இந்த மாதிரி செக் பண்ணிட்டு அவங்க கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு பணம் அனுப்புறது, வாங்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுங்க. இல்ல அப்டின்னாக்க நிதி இழப்பை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பதான் எல்லாமே அதிர்ஷ்டம்னு சொன்னேன் அப்டின்னா, அதிர்ஷ்டம் உண்டுங்க. ஐயா அதிர்ஷ்டம் உண்டு. ஆனா, அந்த அதிர்ஷ்டத்த தக்க வைக்கக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு இருக்கணும் இல்லையா? அதிர்ஷ்டம் நம்ம கைக்கு கிடைக்கிறப்போ அத கெட்டியா புடிச்சு வச்சுக்கக்கூடிய கவனம் நம்மகிட்ட இருக்கணும் இல்லையா? இதுதான் மகரத்துக்கு இப்போ தேவைப்படக்கூடிய ஒரு ட்ரம்ப் கார்டுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? வியூகங்கள் மூலம் வெற்றிகளை காணக்கூடிய மந்தனின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசி அன்பர்களே.
உங்களுடைய ராசியில சூரிய பகவான் 2ஆம் வீடு. உடன்பிறப்புகள் வழியில கொஞ்சம் பணம் விரயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வார்த்தைகள குடும்பத்துல இருக்கிறவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. வீண் வம்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லா செயல்பாடுகளையும் எச்சரிக்கை அவசியம். முன்னதான் சூரிய பகவான் சாதகம்னு சொன்னேன். அது தொழில் ரீதியாங்க. குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். அடுத்து செவ்வாய் பகவான் 6ஆம் இடம். இவர பொறுத்தவரைக்கும் வேலை இடத்துல உற்சாகத்த கொடுக்கிறாரு. உங்களுக்கு எதிராக செயல்பட்ட விரோதிகள வலுவிழக்க செய்றாரு. அடுத்து குரு பகவான் 5ஆம் வீட்ல இருக்காரு. வியாபாரம் சிறப்பா நடக்கும். பணத்தட்டுப்பாடு இருக்காது. வார்த்தைகள மட்டும் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. ஏன்னா கெட்ட பெயர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருக்காரு. எதிர்பாராத வகையில நண்பர்கள் கிட்ட உதவி கிடைக்கும். மனக்கவலை நீங்கும். உடல் சோர்வு நீங்கும். ஆனா ஒரு விஷயத்த மகரம் செய்யக்கூடாது. அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் இறங்கக்கூடாது. அடுத்து உங்களுடைய அதிபதி சனி பகவான் 2ஆம் வீட்டுல நிக்கிறார். பொருள் வரவு உண்டு. பண வரவு உண்டு. அடுத்து ராகபவனை பொறுத்தவரைக்கும் 3ஆம் இடம். இவரு கொஞ்சம் பணத்த கையில் தங்காம பண்றாரு. புதிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். இவரை அடுத்து கேது பகவான் 9ஆம் வீட்டுல நிக்கிறாரு. குடும்பத்தோட ஆலய தரிசனம் செஞ்சுட்டு வருவீங்க. எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிப்பீங்க. உறவுக்காரங்க, நண்பர்கள், பிள்ளைகள் இவங்கெல்லாம் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. இப்போ இந்த கேது பகவானுடைய அமைப்பு எல்லாத்தையுமே சரி செஞ்சிருச்சு. முன்னாடி நான் சொன்ன அந்த எச்சரிக்கை உணர்வு எல்லாத்தையுமே இவர் ஒத்த ஆளா நின்னு பாதுகாத்து நிக்கிறாரு. பணத்தை கொடுக்கிறாரு. குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வர வைக்கிறாரு. உறவுகள் உங்களுக்கு சாதகமா இருக்கு. நண்பர்கள் சாதகமா இருக்கு. பிள்ளைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கு. நீங்க கேட்ட உதவிகள் கேட்ட இடத்துல கிடைக்கும். நீங்க கேட்காத உதவிகளுமே உங்களை தேடி வரும். சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். மகர ராசிகளுக்கு நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை நிலையில மாற்றம் வந்திருக்குங்கிறத உணர்ந்திருப்பீங்க. இப்ப நட்சத்திர பலன்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். சூரிய பகவானால குடும்பத்திலயும் சரி, வருமானத்திலயும் சரி நெருக்கடிகள் மறையுது. குருவினுடைய பார்வையினால செல்வாக்கு திரும்பவும் கிடைக்கும். திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு வரன் அமையும். தந்தை வழி உறவுகள் கிட்ட ஆதரவு கூடும். இருந்தாலும் எல்லா விதமான செயல்பாடுகளையும் கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்து திருவோணம் நட்சத்திரம். ராகு, குரு, செவ்வாயுடைய பார்வைங்கிறது நீ எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றியை கொடுக்குறாங்க. எதிர்ப்புகள் விலகுது, வரவு அதிகமாகுது, பொன் பொருள் சேருது, தடைப்பட்டிருந்த வேலை கூட இப்ப நடக்கும். மேலும் சனியுடைய பார்வைங்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்க சொல்லுதுங்க. அடுத்துதான் அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். செவ்வாய் பகவானால நெருக்கடிகள் விலகுது. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமா முடியுதுங்க. நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுப்பீங்க. நீங்க வாங்க நினைச்ச இடத்த வாங்குவீங்க. கையில பணம் பொருளும். குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு ராசியில இருக்கிறதுனால வியாபாரத்துல முன்னேற்றத்தை அடைவீங்க. குடும்பத்திலயும் நிம்மதி இருக்குங்க. சோ எப்படி பார்த்தாலும் சரிங்க, பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, மகர ராசிகளுக்கு நீங்க போதும் போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சாதகமான நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்ங்க. பரிகாரம் கருமாரி அம்மனை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல தீபம் ஏற்றி முடிஞ்சுனா இனிப்பு பொங்கலிட்டு வழிபாடு செய்ய நலம் உண்டாகும், வளம் கூடும். 2வது பரிகாரங்க, ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் சேரும். அதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால அலங்கரித்து மஞ்சள் கொண்டக்கடலையா முடிஞ்சதுன்னா நெய்வேத்தியமாக படைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்க சகல விதங்களையும் சௌபாகியம் கிடைக்கும். வாக்குவாதங்கள் நீங்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படுங்க. 3வது பரிகாரங்க, அனுதினமும் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வதனால உங்க வாழ்க்கையில வெளிச்சம் உண்டு. அதே மாதிரி அனுதினமும் பெருமாள் படத்திற்கு துளசி மாலை சாற்றி மாலை நேரத்துல வீட்டுல தீபம் ஏற்றுவதனால பொருளாதார நிலையில நல்ல உயர்வை பார்ப்பீங்க. கடன் தொல்லைகள் அகலும். திருமண தடைகள் அகலும். வரவுகள் கூடும். செலவுகள் கட்டுக்குள்ள வரும். ஆரோக்கியம் மேம்படும். சோ எல்லா விதங்கள்லயுமே உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு. இதை தாண்டி லிஸ்ட் போட்ட மாதிரி உங்களுக்கு சாதகம் என்ன, நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படிங்கறத பாத்துடலாமா? அதிகமா உணர்ச்சி வசப்படாம பொறுமையோட இருந்தீங்க அப்படின்னா பல மேன்மையான பலன்களை அடைய முடியும்.
அதே மாதிரி குருவுடைய பார்வையும், ராகுவினுடைய பார்வையும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால, அதிக யோகமான பலன்கள் உங்கள வந்து சேரும். 7 சனியுடைய பாதிப்பு குறையும். நிதி நிலைமை அப்படிங்கிறது நல்லா இருக்க போகுதுங்க. குறிப்பா உச்சபட்ச வாழ்க்கை சுக்கிர பகவான் கொடுக்கிறாரு. பரிவர்த்தனைகள்ல யோகத்தையும், மகிழ்ச்சியான சூழ்நிலையும் கொடுக்கிறாரு. அலுவலகத்திலாம் மேல் அதிகாரிங்க உங்களுக்கு கீழ் பணிந்து போவாங்க. எல்லா விதங்களிலுமே எல்லார்கிட்டயுமே ஒத்துழைப்பு இருக்கும். சுமூகமான வாழ்க்கை நிலை உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி பொது வாழ்க்கையில கௌரவம் அதிகரிக்குங்க. இதெல்லாம் சாதகங்க. இது கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னாக்க, யார்கிட்டயும் வாய் கொடுத்து மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி தந்தை கிட்ட கருத்து வேறுபாடு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, அப்பா கிட்ட பேசுறப்போ கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க. எல்லா விதங்களுமே கவனம் தேவை. அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல யாருடைய உதவியும் நாட வேண்டாம். அத அப்படியே விடுங்க. சரியாயிடும். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய புத்தி இது 2 மட்டுமே பயன்படுத்துங்க. அந்த சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வந்துரும். சோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, பரிகாரமும் சரி, மகர ராசிக்காலுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மாற்றமும், முன்னேற்றமும், வெற்றியும் தொடரப் போகுது. வாழ்த்துக்கள்.